அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 30 வசனத்திலிருந்து நாம் 33வது வசனம் வரைக்கும் வாசித்து சிந்திக்கலாம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நான் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜனத்திலால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் என்பதே. நாம் தொடர்ச்சியாக யோவான் சுவிசேஷத்திலிருந்து யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை எப்படி அடையாளப்படுத்துகிறார், கிறிஸ்துவை குறித்து கூறுகிற சாட்சி என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் கூட யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளப்படுத்துகிறார். தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்க்கும்போது பாவத்துக்காக மரிக்கிற ஒரே கிருபாதார பலி என்று நாம் பார்த்தோம். வாசி கேட்டது 30 33 வசனத்தில் பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து கூறும் சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுப்பவர் என்பதை அடையாளப்படுத்துகிறார். இங்கே பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை கொடுப்பது யோவான் ஸ்நானகன் அல்ல, இயேசு கிறிஸ்து என்று சொல்வார். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபிறப்பு. மறுபிறப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் இருதயத்தையும் மனம் திரும்புதலையும் தருகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் இல்லாமல் ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் இல்லாமல் ஒரு மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்துக்கு இன்னொரு பேர் மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மறுபிறப்புல மனுஷனுடைய கல்லான இருதயம் சதையாக மாற்றப்பட்டு தேவனை விசுவாசிக்கும் இருதயத்தையும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் இருதயத்தையும் கொடுக்கிறார். அதான் நம்ம எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, எனக்கு நவமான இருதயத்தை கொடுக்குறார். என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரை வைக்கிறார். அவர் வைக்கும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய உள்ளத்தில் அவருடைய ஆவியை வைத்து அவருடைய கட்டளையின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் பண்ணுவேன் என்று வாக்குறுதி கொடுத்துருக்கார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கணும் அப்படின்னா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவசியம். இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த மனுஷனும் விசுவாசிக்க முடியாது. அதே போல் ஒரு மனுஷன் மனம் திரும்பினாலும் அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். மறுபிறப்புக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அவசியம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்ற விசுவாசத்தை தருவது பரிசுத்த ஆவியானவர். இப்போ இது பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக செயல்பாடு. பரிசுத்த ஆவியானவரும் வேதமும் இணைஞ்சுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மறுபிறப்பு நடக்குது. அதனால தான் யோவான் 3 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். யார் காண மாட்டான்? மறுபடியும் பிறக்காத ஒரு மனுஷன். அதனால தான் யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 5 வசனத்தில், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இப்போ ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெறலை அப்படின்னா, அதாவது மறுபிறப்பு அடையலை அப்படின்னா, ஒருபோதும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா பரலோகம் போக முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறலை, நான் என்னுடைய தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா அவன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, என்னுடைய உள்ளத்திலே செயல்பட்டு என்னுடைய உள்ளத்திலே அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு கொடுக்கிறார். நான் தேடி மறுபிறப்பு அடையலை, நான் மனம் திரும்பணும் அப்படின்னு நான் ஆசைப்படல. தேவன் கொடுக்கும் செயல்பாடு, தேவன் கொடுக்கும் மறுபிறப்பு, தேவன் கொடுக்கும் ஒரு கிருபையான ஈவு இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை கொடுப்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், ரட்சிப்பை கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.